மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை சபையோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி ஏறெடுக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் ஆவிக்குரிய பலனை தருதல், பியரிங் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ், ஆவிக்குரிய பலனை தருதல் என்ற தலைப்பில் நாம் இன்று வாசிக்க கேட்ட அந்த யோவான் சுவிசேஷத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதி எல்லோருக்கும் ஒரு பரிச்சயமான பகுதி என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நானே மெய்யான திராட்சை செடி, என்னுடைய பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த வசனங்களை நம்ம சிறு வயதிலிருந்தே பல வேளைகளில் பல பிரசங்கங்களில் நாம் கேட்டிருக்கிறோம். ஆகவே இதோடைய காரியங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த போதிலும் கூட ஒரு சில காரியங்களை நாம் மீண்டும் மீண்டும் நமக்கு தேவனானவர் நினைவு கூற விரும்புகிறார். ஆகவே நாம் இந்த காலை வேளையிலும் கூட இந்த காரியங்களை நாம் தியானிப்போம். முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது இந்த ஆவிக்குரிய பலனை தருதல் என்று பார்க்கும்போது இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நானே மெய்யான திராட்சை செடி, என்னுடைய பிதா திராட்சை தோட்டக்காரர். அதை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த பிதாவானவர் எதை எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார்? ஒரு செடி என்று பார்க்கும்பொழுது அதில் கனிகளை எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் வீட்டில் எந்த ஒரு செடியை வைத்தாலும் இல்லை ஒரு பழச்செடியோ மற்ற காரியங்களை வைக்கும் பொழுது நாம் அது சும்மாவே வைத்து அழகு பார்ப்போமே என்றால் ஒரு நோக்கத்திற்காக நாம் அதை வீட்டில் பராமரிக்கிறோம். ஒரு செடி என்று இருந்தால் அதற்கு நாம் கனிகளை அல்லது பழங்களை எதிர்பார்ப்பது என்பது ஒரு இயல்பான ஒரு காரியம். ஆனால் இந்த நாட்களில் பல செடிகளில் நம்ம ஒரு டெக்கரேஷனுக்காக வைக்கிறோம். குறிப்பாக பார்க்கும்பொழுது இந்த கனிகளை கொடுக்கின்ற செடிகள் என்று பார்க்கும்பொழுது அதில் கனிகளை எதிர்பார்ப்பது என்பது ஒரு இயல்பான ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இதைத்தான் நாம் இன்ற காலை வேளையில் பார்க்கிறோம். நம்முடைய தேவனானவர் நம்மிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக, என்னுடைய மகன் கனிகளை கொடுக்கின்ற ஒரு மகளாக காணப்பட வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு காணப்படுகின்ற ஒரு தேவனாக காணப்படுகிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆவிக்குரிய பலனை தருதல் என்று பார்க்கும்பொழுது நாம் எந்த வகையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம்? முதலாவது கேள்வி, நாம் கனிகளை கொடுக்கிறோமா என்ற ஒரு கேள்வி ஒன்று உள்ளது. அதை தொடர்ந்து பார்க்கும்பொழுது நாம் எந்த விதமான கனிகளை கொடுக்கிறோம், அதை எந்த அளவுக்கு நாம் கொடுக்கிறோம் என்று நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். நான் வாசித்து இந்த பகுதியை எடுத்துக்கொள்ளும். ஒரு சில பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். இந்த பகுதி எந்த நேரத்தில் இயேசுவானவர் கூறினார் என்று நாம் புரிந்து கொண்டால் இந்த வசனங்களை புரிந்து கொள்ள நமக்கு அது ஏதுவாக இருக்கும். நான் கடந்த மாதத்தில் பேசும்பொழுது இந்த யோவானிலிருந்து தான் பேசினேன். 13ஆம் அதிகாரத்தில் நான் பேசும்பொழுது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் நான் பேசினேன். அதை தேவன் நமக்கு ஒரு புதிய கட்டளையாக கொடுத்தார். அதை ஏன் புதிய கட்டளையாக கொடுத்தார்? அது ஏற்கனவே நமக்கு தெரிந்த போதிலும் அது எவ்வாறு புதிதாக காணப்பட்டது என்று நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானித்தோம். கடந்த வாரத்தில் போதகர் பேசும்பொழுது அந்த ஆவிக்குரிய கனிகளை பேசும்போது குறிப்பாக அன்பை குறித்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்தில். ஆகவே இது அதன் தொடர்ச்சியாக தான் காணப்படுகிறது. இன்று பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்தினமான அந்த இரவு வேளையிலே பேசின காரியங்களைத்தான் யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக யோவான் 13லிருந்து 17ஆம் அதிகாரம் வரை பார்க்கும்பொழுது அதை பொதுவாக அந்த மேல் வீட்டு அறையில் நடந்த சம்பவங்கள் என்று கூறுவது வழக்கமாக காணப்படுகிறது. அதாவது ப்ரீச்சிங் ஆஃப் ஜீசஸ் ஃப்ரம் த அப்பர் ரூம் அப்படி என்று சொல்வார்கள். ஆனால் இன்று நாம் குறிப்பாக பார்க்கும்பொழுது எடுத்தவர் எனக்காக வாசியுங்கள். அந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எனக்காக வாசிக்கும்படியாக கேட்டுக்கோ. யோவான் 14:31. எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது பொதுவாக மக்கள் என்ன நம்ம கேள்விப்பட்டது என்ன, 13லிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு அந்த மேல் வீட்டாரையிலே பேசினார் என்பது ஒரு பொதுவான கருத்து. ஆனால் இங்கே யோவான் சுவிசேஷகர் எழுதுகிறார் 14ஆம் அதிகாரத்தின் முடிவு கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள். ஸோ அவங்க அந்த அப்பர் ரூம், அந்த மேல் வீட்டு அறை என்ற ஒரு இடத்திலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ மூவ் பண்ணுறாங்க, எல்லாருமே கிளம்புறாங்க.
ஏற்கனவே அங்கே 12 சீடர்களில் ஒரு சீடர் யூதாஸ் காரியத்தை ஆல்ரெடி அங்கேருந்து போயிட்டார் அவருடைய வேலையை பார்க்குறதுக்கு. என்ன வேலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசுவை காட்டி கொடுக்க அவர் வந்து அங்கே பிரதான ஆசிரியர்களிடத்துக்கும் மூப்பர்களிடத்துக்கும் சென்று விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இப்போ யார் தான் கூட இருக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 11 சீடர்கள் மட்டும் அந்த மேல் வீட்டு அறையில் இருக்கும் பொழுது இயேசு இவ்வாறு கூறுகிறார், எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள். ஸோ இப்போ அந்த மேல் வீட்டு அறையிலேருந்து அவர்கள் எல்லாம் இறங்கி அவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னு பார்க்கும்பொழுது கெத்சமனே தோட்டத்துக்கு போகின்ற வழியில், அதாவது வேத பண்டிதர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த காரியம் எப்பொழுது கூறப்பட்டது என்று பார்க்கும்பொழுது அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து இறங்கி அந்த கெத்சமனே தோட்டத்துக்கு போவதற்கு முன்பாக அந்த கெதரோன் என்ற ஒரு பள்ளத்தாக்கு, அந்த வழியில் நடந்து போகும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை கூறியிருக்கக்கூடும் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன் அவ்வாறு பார்க்கிறோம் என்று பார்க்கும்பொழுது அந்த நாட்களில் அந்த எருசலேமுக்கும் அந்த அந்த கெத்சமனே தோட்டத்துக்கு நடுவாக அந்த கெதரோன் பள்ளத்தாக்கு என்ற ஒரு பள்ளத்தாக்கு, ஆங்கிலத்தில் பார்க்கும்போது வேலி என்று இருக்குது, தமிழில் பார்க்கும்போது கெதரோன் ஆறு என்று இருக்கிறது. நம்ம 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். யோவான் வேணுமென்றால் ஒரு வசனத்தை வாசிங்க எனக்காக. யோவான் 18:1 வாசிங்க எனக்காக. யோவான் 18:1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதில் அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இங்கே பார்க்கும்பொழுது இந்த இன்சிடென்ட், அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15 16 17 அந்த 3 அதிகாரம் எங்கே நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது அந்த மேல் வீட்டு அறைக்கும் அந்த கெதரோன் ஆற்றை கடப்பதற்கு முன்பாக இருக்கிற அந்த பகுதியில் இயேசு இந்த வசனங்களை சம்பாஷித்திருக்கக்கூடும் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் அதோட பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கும்போது. ஆக அப்படி நடந்து போகும்பொழுது அங்கே வந்து ஒரு திராட்சை தோட்டங்கள் இருந்ததாக கூறுகிறார்கள். திராட்சை தோட்டம் அந்த வழி அருகே போகும்பொழுது அந்த நாட்கள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது, அவர் பஸ்கா பண்டிகை என்பது அவர் சிலுவையிலே நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படுகின்ற அந்த நாட்களிலும் அந்த ஒரு நாளுக்கு முன்பாக நடந்த காரியம். அந்த நாள் பார்க்கும்பொழுது அது ஒரு முழு இரவு, முழு நிலவு நேரமாக, அதாவது பௌர்ணமி நாளாக மிக வெளிச்சமாக காணப்பட்ட ஒரு நாளாக காணப்பட்டது என்றும் நம்ம பார்க்கிறோம். ஆக அப்படி நடந்து போகும்போது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நடந்து போகிறாங்க இரவில், இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் இயேசுவானவர் வந்து அரெஸ்ட் பட போகிறார். அந்த நேரத்தில் தான் அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்து அதை ஓமானமாக தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்தின காரியங்கள் தான் இந்த 15ஆம் அதிகாரம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இங்கே பார்க்கும்பொழுது இந்த 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சில முக்கியமான காரியங்களை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். நமக்கு எல்லோரும் பரிச்சயமான ஒரு காரியமாக இருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு சில காரியங்களை வலியுறுத்தி கூறுவதை நாம் இந்த வசனங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்ன வலியுறுத்துறார் என்று பார்க்கும்பொழுது அந்த சீஷர்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இது குறிப்பாக பார்க்கும்பொழுது இயேசு யாருக்கு தான் சொல்கிறாரு? தன்னோடு நெருக்கமாக இருந்த அந்த சீஷர்களுக்கு சம்பாஷித்த காரியங்கள். ஆக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. முதலாவதாக நம்ம என்ன புரிந்து கொள்வோம் என்றால், இந்த கனிகளை குறித்து பார்க்கும்பொழுது இது நம்முடைய ரட்சிப்பை குறித்தோ இல்லை நம்முடைய ரட்சிப்பை இழந்து போவோமோ அதை குறித்தோ இது பேசவில்லை. குறிப்பாக இது நம்ம எவ்வாறு ரட்சிப்புக்கு வந்த பிறகு ஆவிக்குரிய கனிகளை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ற ஒரு காரியத்தை இது நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். ஆக நாம் எடுத்த எனக்காக வாசிங்கள் 15 முதல் 2 வசனங்களை எனக்காக வாசிங்கள். யோவான் 15:1-2. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த முதல் வசனம் பார்க்கும்பொழுது நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கூறும்போது சீஷர்களுக்கு மிக ஒரு புதிதாக இருந்திருக்கும் இந்த காரியம். நமக்கெல்லாம் இது பரிச்சயமாக இருந்த போதிலும் கூட தன்னுடைய சீஷர்களுக்கு அது ஒரு புதிதான காரியமாக இருந்திருக்கும். ஏனென்றால் இந்த திராட்சை செடி என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து பார்க்கும்போது அது யாரை குறிப்பிடுகிறதா காணப்படுகிறதுன்னு பாருன்னா, அது இஸ்ரவேல் மக்களை குறிக்கின்ற ஒரு காரியமாக காணப்படுகிறது. நம்ம வேதத்தில் எல்லா இடத்துலையும் வாசிக்கும் பொழுது இந்த திராட்சை செடி என்பது எதை தான் குறிப்பிடுவதாக காணப்படுகிறது? இஸ்ரவேல் மக்களை அது பிரதிபலிக்கிற ஒரு காரியமாக அது காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். எடுத்தவர்கள் எனக்காக வாசிங்கள். சங்கீதத்தில் நாம் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 80, 8 மற்றும் 9 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 80 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம்.
அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. என்ன சொல்கிறார்? நீ எகிப்திலிருந்து திராட்சை கொடியை கொண்டு வந்து, எகிப்திலிருந்து யாரை கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை தேவன் என்ன பண்ணார்? எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்து அவர்களை இந்த கானான் தேசத்தில் அவர் நாட்டினார் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த திராட்சை செடி என்பது இஸ்ரவேல் மக்களை குறிக்கின்ற ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 5 முதல் வசனத்தை எனக்காக வாசிங்கள். அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாட்டை பாடுவேன். ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதே பகுதியில் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 7 சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. போதும். இங்கே பார்க்கும்பொழுது சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. ஆகவே இந்த திராட்சை தோட்டம் என்பது யாரை குறிக்கிறது, அல்லது திராட்சை செடி என்பது யாரை குறிக்கிறது என்று பார்க்கும்பொழுது வேதத்தில் மிகவும் தெளிவாக காணப்படுகிறது. அது இஸ்ரவேல் வம்சம், இஸ்ரவேல் மக்களை குறிப்பதாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் பல இடங்களில் வாசிக்க முடியும். எரேமியாவில் நாம் வாசிக்கிறோம், ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம். நான் இப்போ வாசிக்க வேண்டாம் அதை. ஆக இத்தகைய ஒரு புரிதல் தான் அந்த நாட்களில் யூத மக்களுக்கும் சரி நம்முடைய சீஷர்களுக்கும் இருந்தது. இப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு? நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லும்பொழுது அவர்களுக்கு ஒரு புதிதான ஒரு போதனையாக அது காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நானே மெய்யான திராட்சை செடி பார்க்கும் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை திராட்சை செடியாக அவர் உருவகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அந்த திராட்சை செடி யார் தான் பராமரிக்கிறார்? என்னுடைய பிதாவாகிய தேவனானவர் தான் அந்த திராட்சை தோட்டத்தை பராமரிக்கிறவராக காணப்படுகிறார். நாம் சபையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறோம்? அதன் கொடிகளாக காணப்படுகிறோம் என்பதை நாம் இதிலிருந்து நாம் பார்க்கிறோம். இந்த சீஷர்கள் என்ன புரிஞ்சிருக்காதுன்னு பார்க்கும்பொழுது, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது இந்த திராட்சை செடி இஸ்ரவேல் மக்களை குறிப்பதாகவும், பிதாவானவர் என்னது அந்த திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரராக உருவப்படுத்தப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டில். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது யாராக இருக்கிறார்? அவர் திராட்சை தோட்டத்தை பராமரிக்கிறவராக காணப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக முதலாவது காரியம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான திராட்சை செடி. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். நம்ம தான் தேவனால் நாட்டப்பட்ட மக்களாகவே நமக்கு ரட்சிப்பு என்பது நம்மிடத்திலிருந்து மட்டும் தான் உள்ளது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தப்போ இயேசு சொல்கிறாரு, நானே மெய்யான திராட்சை செடி, என் மூலமாக தான் உங்களுக்கு ரட்சிப்பு. ஆகவே பிதா அதை பராமரிக்கிற தேவனாக காணப்படுகிறார் என்ற ஒரு புரிதலை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆக நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த கனிகளை கொடுத்தல், என்ன நமக்கு டாபிக் என்னென்னா ஆவிக்குரிய கனிகளை கொடுத்தல் என்று நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம இந்த கனிகளை கொடுப்பதற்கான அடிப்படை தேவை என்ன என்று பார்க்கும்பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். 15:1-8 வசனங்கள் நம்ம வாசித்தோம் என்றால் அது வாசித்து புரிந்து கொள்வதற்கு மிகவும் ஒரு எளிமையான ஒரு பகுதி தான். நம்ம ஒரு எளிமையான வாசித்து பார்த்தோம்னா என்ன சொல்வது என்று புரியுது. ஆனால் அதில் என்ன ஆவிக்குரிய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, தேவன் ஏன் இதை இந்த நேரத்தில் சிலுவை மரணத்திற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கும்பொழுது நாம் அதிலிருந்து ஒரு சில காரியங்களை இன்று நாம் பார்க்கலாம். 2வது வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2வது வசனத்தை படித்து பல பேர் என்ன நினைக்கிறோன்னு பார்க்கும்பொழுது, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று பார்க்கும்பொழுது ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் எப்படி இருக்குன்னா, அது அப்போ நம்முடைய ரட்சிப்பை நம்ம இழந்து போயிடுவோம் போல், தேவன் நம்ம டோட்டலாக தள்ளி போட்டுருவார் போல் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது தேவனை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காரியங்கள் எதை குறித்து பேசினா, ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரும் நாம் எந்த வகையான கனிகளை கொடுக்கிறோம், முதல்ல கனிகளை கொடுக்கிறோமா, எவ்வாறு கனிகளை கொடுக்க முடியும், அது தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கும்போது அப்படி கனிகளை கொடுக்காத போது தேவன் நம்ம என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார், நம்ம ரட்சிப்பை எழுந்து போக மாட்டோமா என்ற ஒரு கருத்தை இங்கே கூற வரவில்லை. அந்த 2வது வசனத்தை நாம் தொடர்ந்து படிக்கும்பொழுது, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம், அதிக கனிகளை கொடுக்கும்படி என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த உலகத்தில் 2 விதமான மக்களை தான் நாம் பார்க்கிறோம். ஒன்று கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட மக்கள், 2வது பார்க்கும்பொழுது கிறிஸ்து இல்லாத மக்கள். அவ்வளோதான் பேசிக் பார்க்கும்போது 2 டைப் தான். ஒன்று கிறிஸ்துக்குள்ளாத மக்கள், இன்னொன்று யார்? கிறிஸ்து இல்லாத மக்கள். ஆக தேவன் நம்ம இடத்துலேருந்து எத்தகைய கனிகள் 3 விதமான கனிகள் நம்ம இங்கே பார்க்கணும். இந்த 1-8 பார்க்கும்போது முதலாவது பார்க்கும்பொழுது நம் கனிகளை முதலாவது பேசிக்கான கனி கொடுக்குறோமா, கனிகளை கொடுக்க வேண்டும் என்பது முதல் கருத்து. 2வது இந்த 2ஆம் வசனம் அதிக கனிகளை கொடுக்கும்படி,
மோர் ஃப்ரூட்ஸ்னு பார்க்குறோம் ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது. அதே நம்ம தொடர்ந்து 7ஆம் வசனத்தில் இல்லை 5ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது தேவன் நம்மை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி எதிர்பார்க்கிறார். கனிகளை கொடுக்கணும், அதிகமான கனிகளை கொடுக்கணும், மிகுந்த கனிகளை கொடுக்கணும். ஸோ பேசிக்கு மோர் மச் ஃப்ரூட்ஸ்னு நம்ம பார்க்கணும். ஆக நாம் எந்த சூழலில் இருக்கிறோம் என்று இன்று நம்ம பார்க்க வேண்டும். முதலாவது பார்க்கும்பொழுது அந்த தேவன் தன்னுடைய கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுறாரு? அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அந்த சுத்தம் பண்ணுகிறார் என்ற வசனம் எதை நமக்கு குறிப்பிடுகிறது என்று பார்க்கும்போது நாம் தேவனை விட்டு தூரம் செல்லும்பொழுது நம்மை கண்டித்து திருத்தி தம்மிடத்துக்கு கொண்டு வருகிற தேவனாக காணப்படுகிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக நம்ம இங்கே பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்றால், இந்த கனி கொடுப்பது என்பது தேவனுக்குள்ளாக நிலைத்திருந்து தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது தான் நாம் அதிக கனிகளை கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிக கனிகளை கொடுப்பது எப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனிகளை கொடுப்போம் என்றால் பல வேளையில் நாம் நினைக்கிறோம் எல்லாருமே கனிகளை கொடுக்கிறோம் என்று. ஏன்னா நம்ம எல்லோரும் சபைக்கு வரோம், தேவனுக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே பல வேளையில் மூப்பர் போதகர் சொன்ன மாதிரி ரட்சிப்பு என்பது யார் உண்மையான ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்பது எப்போதான் தெரியும்? தேவனுடைய 2ஆம் வருகையின் போதோ அல்லது தேவனுடைய கடைசி நாளில் தான் அது வெளிப்படும். ஆனால் நம்முடைய விசுவாசம் என்னவென்றால் நாம் எல்லோரும் தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே அந்த ஒரு விசுவாசத்தை கொண்ட நாம் தேவனுக்கு இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக தேவன் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். அந்த சுத்தம் பண்ணுவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதெல்லாம், இப்போ ஒரு செடி இருக்குதுன்னு பார்த்திங்களேன், அதனுடைய கொடி எப்போல்லாம் செடியிலேருந்து அந்த டிட்டாச் ஆகுதோ அப்போல்லாம் பார்க்கும்பொழுது அது உலர்ந்து போய் அது நெருப்புக்கு தான் போட ஏதுவாக இருக்கும். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் பல வேளையில் என்ன பண்ணுறோன்னா, செடி இருக்குது, அதில் இருக்க கொடியாக இருக்க நாம் பல வேளையில் அந்த செடியிலேருந்து தனியாக போயிடும். சண்டே சர்வீஸ் வரும்போது அட்டாச் ஆகிடும், மற்ற 6 days வெளியே போயிடும். திருப்பியும் சண்டே அட்டாச் ஆகிறோம், 6 days வெளியே போயிடும். இப்படி நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து அட்டாச்மெண்ட்டு டிட்டாச்மெண்ட் அப்படி தொடர்ந்து இருக்கும்பொழுது ஒரு காலத்தில் என்ன ஆயிரும்? ஃபைனலாக டோட்டல் டிட்டாச்மெண்ட் ஆகிடுது. என்னென்னு பார்க்கும்போது அந்த கொடி இருக்குது, அந்த கொடி இந்த செடியிலேருந்து வெளியே வரும்போது கொஞ்ச நாள் பார்க்கும்பொழுது அது பசுமையாக தான் இருக்கும். ஒரு கொடி இருக்குன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி நான் ஒரு செடி எடுத்து எக்ஸாம்பிள் எடுத்துணுன்னு நினச்சேன், ஒரு கலையை உடச்சுன்னு மறந்துட்டேன். அந்த கொடி எடுத்துகிட்டு வச்சுங்களேன், எடுத்து அந்த கலையை பார்க்கும்பொழுது அதை நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன்னா அது எப்படி இருக்கும்? பச்சையாக தான் தெரியும். ஆனாலும் அது செடியிலேருந்து உடைக்கப்பட்ட ஒரு கிளை. ஆனால் அது எப்படி தான் தெரியுது? நம்முடைய பார்வைக்கு பச்சையாக தான் தெரியுது. அது நாட்கள் செல்ல 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 அது தொடர்ந்து அந்த தேவனுக்குள்ளாக அந்த செடியிலேருந்து அந்த கொடி டோட்டலாகவே அதுலேருந்து இணைத்தல் பாதிக்கப்பட்ட பொழுது என்ன ஆகுனா, அது உலர்ந்து போய் அதனுடைய தனித்துவத்தை அது இழந்து விடும் என்று நாம் பார்க்கிறோம். இங்கேயும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பல வேளைகளில் என்ன நினைக்கிறோன்னு பார்க்கும்பொழுது, நான் தேவனுக்குள்ளே தான் இருக்கேன், தேவனோடு கூட இணைந்திருக்கிறேன் என்று நாம் காணப்பட்டாலும் கூட நாம் பல வேளை எப்படி இருக்கும்? அந்த செடியிலேருந்து விலக்கப்பட்ட ஒரு கொடியாக, வீக் டேஸில் சொல்கிறேன், சண்டே திருப்பியும் வரோம். தேவனுடைய கிருபையால் நம்ம அதை தொடர்ந்து நிலைத்திருந்தால் ஓகே. ஆனால் ஒரு சில காரியங்கள், நம்முடைய உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம அதிக அளவில் மூழ்கடிக்கும்போது நம்ம என்னவா வரும்? பல வேளைகளில் தேவனை விட்டு பிரிந்து போகிற ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படுறோம். ஆக இங்கே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நாம் தேவனோடு கூட இணைந்திருக்கும் பொழுது, அந்த கொடியோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது நாம் திரும்பியும் வரோம். அப்படி நான் ஜாயின் பண்ணியிருக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கொடியில் பல்வேறு விதமான இலைகள் கனிகள் எல்லாம் ஒரு சில காரணங்களால் அது காய்ந்து போகவோ இல்லை மற்ற காரியங்கள் ஏற்படவோ வாய்ப்புகள் அநேகம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனுடைய சபைக்கு வந்தாலும் கூட, பல்வேறு தேவ செய்திகளை கேட்டாலும் கூட, நம்ம என்ன பண்ணுறோம்? உலகத்தில் இருக்கும்பொழுது நாம் பல உலகத்தின் காரியங்களால் பல்வேறு சோதனைகள் அகப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு தனி பாட்டாக இருக்குது. அந்த சோதனைகள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவனுடைய ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள், இதுவும் சேர்ந்து தான் வருது. அப்போ தேவன் என்ன பண்ணுறார்? அதை சுத்தம் பண்ணுகிறார், அதை அகற்றி விடுகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் அங்கே சுத்தம் பண்ணுவது. ப்ரூனிங் த ட்ரீஸ் நம்ம பார்ப்போம், அதே லேண்ட்ஸ்கேப் கான்ட்ராக்டர்லாம் பண்ணோம். ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ப்ரூன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஆக தேவன் அதான் இங்கே மீன் பண்ணுறார். தேவன் நாம் தேவனை விட்டு தூரமாக ஓடும்பொழுது நம்மை சிட்சிக்கிற தேவனாக காணப்படுகிறார். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் ஏதாவது ஒரு சோதனைகளோ நல்லா தான் போயின்னு இருக்குது, திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒன்று வந்துடுது. நம்ம என்ன நினைக்கக்கூடாது? என்ன நினைக்கணும்னு பார்த்தா, இப்போ தேவன் இதில் ஏதோ தேவன் நமக்கு இந்த சோதனையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் என்றால்
அது தேவனுக்கு தெரியாமல் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வரல. அது தேவன் ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் என்னை கண்டித்து திருத்த, என்னை உணர்த்த தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான கருத்து. ஸோ இங்கே ஆவிக்குரிய கனிகளை தருதல் என்று பார்க்கும்பொழுது, அந்த ஆவிக்குரிய கனிகளை தருவதற்கு முதலாவதாக நாம் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். 3 மற்றும் 4 வசனத்தை எனக்காக வாசிங்கள். 15:3, யோவான் 15:3 மற்றும் 4. இங்கே பார்க்கும்பொழுது 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக. நாம் எப்படி தான் சுத்தமாக இருக்கிறோம் என்று பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய உபதேசத்தினால். 3ஆம் வசனம் மிகவும் தெளிவாக இருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரையும் தேவன் எவ்வாறு சிட்சிக்கிறார் என்றால் தம்முடைய வார்த்தையின் மூலமாக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தம்முடைய வசனங்கள் மூலமாக, தம்முடைய நியாய பிரமாணத்தின் மூலமாக, இந்த வேதத்தின் மூலமாக. தேவன் எப்படி தான் திருத்துவார்? மக்களை கொண்டு பல காரியங்கள் நமக்கு சொன்னாலும் கூட தேவனுடைய வார்த்தை தான் நம்மை சுத்தப்படுத்துகிற, நம்மை தேவனுக்குள்ளாக மீண்டும் ஒன்றிணைக்கிற ஒரு பாலமாக காணப்படுவது. வார்த்தையாலே தேவன் உலகத்தை உருவாக்கினார். வார்த்தையாலே தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கினார். அதே வார்த்தையால் தான் தேவன் நம்மை மறுபிறப்படைய செய்து தேவன் தமக்குள்ளாக இணைக்கிற தேவனாக காணப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கும்பொழுது 3வது வசனம் அதுதான். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனம் பார்க்கும்பொழுது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். என்ன பார்க்குறோன்னு பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நண்பராக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி வருது மீனிங். எப்போ? நான் அவரோட நிலைத்திருக்கும் பொழுது. ஆனால் இங்கே நம்ம ஒரு காரியம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு நண்பர் என்ற ஸ்டேஜுக்கு நம்ம அவரை இறக்க முடியாது. ஏன்னா அவர் அந்த சராசரத்தையும் படைத்த ஒரு மகா பெரிய உன்னதமான தேவனாக இருக்கிறார். இப்போ உலக பிரகாரமாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சோம்னா, இப்போ நம்ம சபையிலே பார்க்கும்பொழுது, இப்போ நம்ம மெம்பர்ஸாக இருக்கோம், நம்ம சொல்லலாம் எல்டர் லெனி எனக்கு தெரியும்பா, இல்லை போதகர் நாதன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரு பெரிய காரியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம சபைக்கு வரோம், அவங்க ஒரு ஸ்டேஜில் ஏறுறாங்க, போதகம் பண்ணுறாங்க, பல காரியங்கள் செய்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளே தெரியுமா? அவங்க என்ன பார்த்து சொல்லுவாங்களா? இல்லை எனக்கு அந்த பிரதரை தெரியும், அவர் ஃப்ரெண்டு தான்ப்பா, இல்லை இந்த பிரதர் எனக்கு ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படி சொல்கிறாங்களா? பார்க்கும்பொழுது இயேசு நம்மை பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து, ஓகே இந்த மகனையோ இந்த சகோதரனையோ இல்லை அந்த சகோதரியோ எனக்கு தெரியும், இவர் எனக்கு உகந்த ஒரு சீஷராய் காணப்படுகிறார் என்று சொல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணோம்? அவருக்குள்ளாக நிலைத்திருந்து அவருக்கு கனிகளை கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை இங்கே ஒரு கருத்து என்று நாம் பார்க்கிறோம். ஆக எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை விட்டு தூரமாக செல்கிறோமோ அப்பொழுது தேவனுடைய சிட்சைகள், தேவன் நமக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு சிட்சை என்று பார்க்கும்போது நம்மை திருத்தி அவருக்குள்ளாக கொண்டு வருவது, அந்த காரியங்கள் இப்படி வழிகள் அதிகமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். என்னாச்சு, ஒரு ஸ்கூல் டேஸில் பார்க்கும்பொழுது ஒரு ஸ்கூலில் நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க அந்த பள்ளிக்கு செல்லும்பொழுது டெய்லி ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, புக்கை ஸ்கூலில் வச்சுட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. அந்த டே ஃபுல்லாக போயிட்டு ஃபிஷ்ஷிங் பண்ண போயிடுவாங்க. கரெக்டாக 3 மணிக்கு பெல் அடிக்கும்போது 3 மணிக்கு புக்கு எடுத்துன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் ஓடி இருந்தது. வாழ்க்கை நல்லா தான் போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, அந்த பிரின்ஸிபல் அன்னைக்கு பார்த்து கொஞ்சம் ஏதோ வேலை இருந்தது போல் உட்காந்துட்டாங்க. இவங்க திரும்பி புக்கை எடுக்க வரும்போது பார்த்துட்டார். எல்லோரும் ரூமில் மீட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ 5 பேருக்கும் நமக்குலாம் அந்த அனுபவம் இருந்திருக்கும் சிறு பிள்ளையில் அடி வாங்கினதெல்லாம். ஸோ இப்போ 5 பேரும் போகிறாங்க பயத்தோட கலக்கத்தோடு. அதில் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஏய் அவர் அடிக்கும் போது கையை கீழே எடுத்துன்னு போகாத, அடி வேகமாக விழும், கிட்டே அப்போ தான் அடி கம்மியாக விழும், தூரமாக போனால் பவர் அதிகமாக இருக்கும், அடிச்சவங்களுக்கு அடி வாங்கினவங்களுக்கு இது நல்லா தெரியும். ஸோ இங்கே பார்க்கும்பொழுது அவனுக்கு உஷாராக போயிட்டானுங்க. அதே மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு எல்லாம் கிட்ட அவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவ்வளோ கிட்ட எப்படி தான் அடிக்கிறது, சரி கொஞ்சம் கொஞ்சமாக விழுது, கீழே அடி வலிக்குதுன்னு கீழே பண்ணால் நல்லா டான் ஆஃப் பவராக விழுது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய வாழ்க்கையும் அதே தான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தப்பிதங்கள் செய்யும் பொழுது, நம்மை சிட்சித்து திருத்தும் பொழுது, தேவனுக்கு நெருக்கமாக போகும்பொழுது அந்த வலிகளும் அடிகளும் குறைவு. ஆனால் தேவன் நம்மை சிட்சிக்கும் பொழுது,
இனிமே பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனை விட்டு தூரம் போகும்பொழுது தேவன் நம்மை அப்படியே விட்டு விடுகிற தேவனாக காணப்படாமல் நம்மை மீண்டும் கண்டித்து திருத்துகிற தேவனாக காணப்படுவதால் என்ன நடக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் அந்த பிரச்சனைகள் பெருசாக போகுது. ஆக்சுவலாக சிறுசாக முடிய வேண்டிய பிரச்சனை நம்ம பெருசாகிறோம். நம்ம அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ இந்த நாளில் நம்ம பார்க்கும்பொழுது தேவன் நம்மை கண்டித்து உணர்த்தும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையை சுத்தம் செய்கின்ற ஒரு தேவனாக காணப்படும் பொழுது நம் தேவனுக்கு நெருங்கி செல்கின்ற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டுமே தவிர தேவனை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம வாசித்தோம் என்றால் 6, 7, 8 நம்ம வாசிங்க, எனக்காக வாசிங்கள். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இங்கே பார்க்கும்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், இந்த மிகுந்த கனிகள் என்று பார்க்கும், நான் ஏற்கனவே சொன்னேன், கனிகள் அதிக கனி மிகுந்த கனி என்று பார்க்கிறோம். இதுக்கும் அந்த விதைப்பவன் உவமைக்கும் கூட ஒரு கம்பேரிசன் இருக்குது. விதைப்பவனில் என்ன பண்ணுறாரு இயேசு? 30, 60, 100 மடங்காக பலன் தர வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆக பலவேளை நம்முடைய சபையிலும் கூட இந்த ஆத்ம ஆதாய பணி அல்லது தேவனுடைய ஊழியத்தில் நாம் பங்கேற்கும் பொழுதும் கூட நம்முடைய வாழ்க்கை எப்படி காணணும்? 30, 60, 100ஆக அப்படி இன்க்ரீஸிங் இதில் போனோம். தேவனுடைய ஊழியத்தில் தேவனுக்கு கனி கொடுப்பதில் 100, 90, 80, 0 அப்படி போகக்கூடாது, டிக்ரீஸிங்கில். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பல வேலை எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங் அப்படியே சும்மா பீக்கில் போகுது, நல்லா ரீச் பண்ணுறோம் 30, 60, 90. அந்த 90 நிறுத்துறமான்னு பார்க்கும்பொழுது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம்? 50, 40 க்ளோசர் டு 0க்கு போயிடும். ஆக தேவன் என்ன சொல்கிறார் பார்க்கும்பொழுது, நீங்கள் கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர் சுத்தம் பண்ணும்பொழுது நீங்கள் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள். அவருக்குள்ளாக நிலைத்திருந்து தொடர்ந்து நிலைத்திருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மிகுந்த கனிகளை கொடுக்கின்றவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கனிகள் என்று பார்க்கும்பொழுது பல வேளைகளில் இன்னும் ஒரு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கிறிஸ்தவர்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட எல்லோருமே மற்றவர்களை தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவது மட்டுமே இந்த கனி அப்படி என்று பார்க்கறது ஒரு சரியான புரிதல் கிடையாது. ஏன்னா அது ஒரு கனி தான், அது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஆனால் அதை தவிர்த்து நம்ம பார்க்கும்பொழுது நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், இந்த ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமாக கலாத்தியரில் நம்ம வாசிக்கிறோம். 5, 22, 23 நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியரில் என்னென்ன கனி நம்ம ஆவிக்குரிய கனியோ? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்று நான் பார்க்கிறேன். ஆக இத்தகைய கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது நாம் கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இன்று நாம் வாசித்த பகுதியிலிருந்து ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்கும்பொழுது, முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது நம் தேவனுக்குள்ளாக நிலைத்திருந்து தேவன் நம்மை பராமரிக்கிற தேவனாக காணப்படும் பொழுது தேவன் என்ன பண்ணுறார் பார்க்கும்பொழுது, தேவன் நமக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு, குறிப்பாக நம்ம என்னென்னலாம் தேவனிடத்தில் கேட்கிறோமோ அதற்கு அவர் பதில் தருகிற தேவனாக காணப்படுகிறார். நாம் தேவனோடு கூட தொடர்ந்து நிலைத்திருக்கும் பொழுது அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க திரும்பவும் 7. நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆக இது ஒரு ஓப்பன் செக் மாதிரி இருக்குது. தேவனுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் நாம் கேட்பது எதுவோ அதை அப்படியே கொடுப்பார் என்று. கடந்த வாரத்தில் புதன்கிழமை நீங்கள் அந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருந்தீங்கன்னா, ஜெபக்கூட்டம் இருந்தால் எல்டர் லெனி அந்த ஜெபத்தை குறித்து எடுக்கும்பொழுது ஒரு பகுதி பார்த்தோம் நம்ம யோசுவாலேருந்து. அங்கே யோசுவா என்ன பண்ணார்? ஜெபிச்சார்.